கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சலோன் வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் இந்த பாட்டு பாடுறார். இதில் நம்ம ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாமும் என்ன செய்ய வேண்டும்? இக்கட்டான சூழ்நிலையில் சத்துருக்கள் நெருக்குகையில் நாம் என்ன செய்யணும் சொல்லி இந்த சங்கீதத்து மூலமாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதில் முதல் வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தாவீது சொல்றார், ஆண்டவரே, எனக்கு சத்துருக்கள் அநேகராய் எழும்பி நிற்கிறார்களே. எழும்பி நிற்கிறது மாத்திரம் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்களா, இனி தாவீத யாருமே காப்பாற்ற முடியாது, தாவீதுக்கு ரட்சிப்பே இல்லை, தாவீதுக்கு இனிமேல் விடுதலையே இல்லை என்று சொல்லி தாவீது காதுகள் கேட்கும்படியாக சத்துருக்கள் பேசுகிறதை என்ன பண்றான்? தாவீது கேட்கிறான். அல்லேலூயா. சில நபர் நாம கூட பார்த்துருப்போம். நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டுனா நம்ம இங்கே நடந்து போயிட்டு இருப்போம், நம்ம காது கேட்க சில பேர் பேசுவாங்க. இவளுக்கு ஒரே கடன் பிரச்சனையாம்ல, இவளை என்னைக்கு எந்திக்க போறா, அவ்வளோதான், இனி எந்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம காதுகள் கேட்க சிலர் என்ன செய்வாங்க? வேணுக்குனே பேசுவாங்க. இப்போ ஏதோ ஒரு வியாதி வந்துட்டுச்சுன்னா சொல்லுவாங்க, இவளுக்கு பயங்கரமான ஒரு வியாதியில வந்திருக்கு, டாக்டரே முடியாத சொல்லிட்டாரா, இனி இவ பிழைக்க மாட்டா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்மை நோகடிக்கும்படிக்கு, நம்மை வேதனைப்படுத்தும்படிக்கு, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை வேணுக்குன்னு என்ன பண்ணுவாங்களா, சிலர் கூடி நம்ம காதுகள் கேட்கும்படியாக பேசுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போலதான் தாவீதுக்கு விரோதமாகவோ தாவீதின் சத்துருக்கள் என்ன பண்ணாங்களாம்? பேசினாங்களாம். இனி தாவீதுக்கு ரட்சிப்பு இல்லை, இனி தாவீதுக்கு விடுதலையே இல்லை, இனி தாவீதை யாராலும் காப்பாற்றவே முடியாது என்று சொல்லி சத்துருக்கள் பேசுகிறதை தாவீது கேட்கிறான். அதை தான் சொல்றாரு, ஆண்டவரே, என் சத்துருக்கள் இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க 3 வசனத்தில். ஆனாலும் அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்னை குறித்து அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அவங்க என்ன பேசினாலும் எனக்கு கவலையே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு விரோதமா எதிரிகள் சத்துருக்கள் கூட்டம் கூடி என்னென்ன பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? உம்மையே நோக்கி பார்ப்பேன். நீங்க எனக்கு கேடகமாய் இருப்பீங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு மகிமையாய் இருப்பீங்க, நீங்க நிச்சயமாக அந்த சத்துருக்கள் மத்தியில என் தலையை உயர்த்தி வைப்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த சங்கீதக்காரர் தாவீதை சார்ந்து நிற்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சோர்ந்து போகவில்லை. சத்துருக்கள் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள், இவன் காதுகள் கேட்க பேசி கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் சோர்ந்து போகல. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு கேடகமா இருந்து சத்துரு எனக்கு வைக்கிற வலையிலிருந்து என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. யுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருப்பாங்க கையில? ஒரு கையில வாளும் ஒரு கையில கேடகம் வச்சிருப்பாங்க. எதிரி மேற்கொள்ள வரும் பொழுது இந்த கேடகத்தை வச்சு இப்படி என்ன செய்வாங்க? தடுத்து நிறுத்துவாங்க. அப்படி தடுத்து நிறுத்தும் பொழுது அது நம்ம மேல படாது, அந்த கேடகத்து மேல என்ன பண்ணிடும்? அந்த அடி விழும். இதே போலதான் அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, சத்துருக்கள் எனக்கு விரோதமா என்ன பண்ணாலும் கர்த்தர் எனக்கு கேடகமா இருந்து